அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கும் தலைப்பு, 7ஆம் இடத்தை சனி பார்த்தும் நல்ல மன வாழ்க்கை. இதுதான் இன்றைக்கி தலைப்பு. பொதுவாக லக்னத்துக்கோ ராசிக்கோ 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடத்தை சனி ஆக்கிரமிச்சா, சனி அமர்ந்தா அது திருமண தடை ஏற்படும், திருமண தாமதம் ஏற்படும். திருமண தடைங்கிறத விட திருமண தாமதம் ஏற்படும். ஒரு 30 வயசு 32 வயசுக்கு மேலே தான் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பொது விதி. இது எல்லா ஜாதகங்களுக்கும் பொருந்தாது. ஏன்னா அவங்களுக்கு சனி திசை இளம் வயதிலே வந்திருக்கலாம், அவங்க அனுச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கலாம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கலாம், அல்லது பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கலாம். அப்போ அவங்களுக்கு சின்ன வயசுலே சனி திசை வந்துடும். ஸோ அந்த மாதிரி சின்ன வயசுலேயே சனி திசை வந்தவங்களுக்கு இந்த ரூல் பொருந்தாது. அதே நேரத்தில் அவங்களுக்கு சனி திசையே வராமல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கும் இந்த ரூல் இந்த விதி பொருந்தாது. யோக திசைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பான முறையில் இந்த தடை தாமதம் ஏற்படாமல் சீக்கிரமாக கல்யாணம் ஆனவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. சரிங்களா? அப்படி இருக்கும்போது 7ஆம் இடத்தை மொட்டையாக சனி பார்த்தாலே அது நெகட்டிவான பலன்கள் தரும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த ஜாதத்தை பாருங்கள். இவங்க பிறந்திருக்கிறது மார்ச் 10, 1993 இரவு 10:30 பிறந்திருக்காங்க. லக்னமாக வந்திருக்கிறது பாருங்கள். இவங்களுக்கு இந்த லக்னம் வந்திருக்கு, துலா லக்னம் வந்திருக்கு. ராசி கன்னி ராசி, சித்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. இப்போ நமக்கு கண்டென்ட் 7ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால நம்ம சனியை மட்டும் பாருங்கள். சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறார். 5ஆம் இடத்துல நின்று 7ஆம் இடத்தை 3ஆம் பார்வையாக பார்க்குறார். 7ஆம் அதிபதி பாருங்கள் 9ஆம் இடத்துல இருக்கிறார். ராகுவோட நட்சத்திரத்தில் 9ஆம் இடத்துல இருக்கிறார். ராகு செவ்வாய் வீட்டில் இருக்கிறார். ஸோ ராகு செவ்வாய் வீட்டில் விருச்சக பாவத்தில் இருக்கும்போது அந்த ராகு செவ்வாயை போல தான் வேலை செய்வார். அப்போ செவ்வாய்க்கு சாரம் கொடுத்த ராகு செவ்வாய் வீட்டில் இருக்கிறதுனால செவ்வாய் நல்லா இருக்கார், ஸ்ட்ராங்காக. சரிங்களா? ராசிக்கும் 10ஆம் இடத்துல இருக்கிறார், லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். ஸோ 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல நிற்கிறதும் அதே நேரத்தில் 7ஆம் இடத்தை சனி பார்க்குறதும் இந்த ஜாத்தில் 7ஆம் இடத்தை சனி பார்க்குறது குற்றமாக இருந்தால் இந்த ஜாத்துக்கு எப்படி நல்ல மன வாழ்க்கை அமைஞ்சிச்சு சொல்லுங்கள்? இவங்களுக்கு பிறக்கும்போது இவங்க சந்தித்தது பார்த்தீங்கன்னா சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தனால செவ்வாய் திசை 4 வருஷம் இருக்க, அப்புறம் பாருங்கள் 18 வருஷம் ராகு திசை, 22 வயசுக்கு மேலே 38 வயசு வரையும் உங்களுக்கு குரு திசை. குரு ஸ்ட்ராங்காக 12ஆம் இடத்துல இருக்கிறார். ஸோ திசை நடத்துகிற கிரகம் நல்ல ராஜயோகமாக இருக்குது. 6ஆம் அதிபதியாகவே இருந்தால் கூட அவர் 12ஆம் இடத்துல இருக்கிறார். லக்னாதிபதி உச்சம் அடைஞ்சு லக்னத்தை எந்த பாவகிரகமும் ஆக்கிரமிக்கல பாருங்க. லக்னத்தை பாவகிரகங்களான சனியோ செவ்வாயோ பார்க்கல, சனி செவ்வாய் உட்காரல லக்னத்தில். அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு பாருங்கள் லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறது ஒரு சிறப்பு. இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு குரு வக்ரமாக இருக்கிறாரு. பொதுவாக குரு மகரத்திலேயோ அல்லது 7ஆம் இடமான மேஷத்திலேயோ, துலா லக்னத்துக்கு மகரத்திலேயோ 7ஆம் இடமான மேஷத்திலேயோ 10ஆம் இடமான கடகத்திலேயோ அமர்ந்து வக்ரம் பெற்றா, கடகத்தில் உச்ச வக்ரமானாலோ அல்லது 7ஆம் இடத்துல மேஷ வீட்டில் நட்பு நிலையில் வக்ரமானாலோ அல்லது 4ஆம் இடத்துல மகரத்தில் நீச நிலையில் வக்ரமானாலோ, கேந்திரத்தில் குரு அமர்ந்து வக்ரம் பெறுறது அல்லது 5ஆம் இடம் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பத்திலேயோ மிதுனத்திலேயோ துலா லக்னத்துக்கு நின்று வக்ரம் பெறுறதெல்லாம் ஒரு விதத்தில் சிறப்பு. ஆனால் மறைவு பெற்று வக்ரம் பெறக்கூடாது. 6, 8, 12 மறைஞ்சு வக்ரம் பெறக்கூடாது. ஆனால் இங்கே வக்ரம் அடைஞ்சுமே உங்களுக்கு யோகம் தான் நடந்திருக்கு. உச்ச சுக்கிரனோட பார்வையில் வேற குரு இருக்கிறார். அது எப்படி? ஏன்னா அங்கே குருவுக்கு வீடு கொடுத்த புதன் பாருங்கள் வக்ரமாக இருக்கார். 5ஆம் இடத்துல சனியோட தான் இருப்பார், அவர் வக்ரமாக இருப்பார். சனி பகவான் 1 டிகிரி கூட இல்லை சார், அம்சத்தில் உச்சமாக இருக்கிறார். அம்சத்தில் உச்சம் பெற்று துலாம் வீட்டில் இருக்கிறார், சுபவர்க்கத்தில் இருக்கிறார். உச்சம் என்பதை விட அவர் அங்கே சுபவர்க்கத்தில் இருக்கிறார் துலா ராசியில். சரிங்களா? அப்போ இந்த ஜாத்துக்கு சனி நல்லா பலம் பொருந்திய நிலையில் இருக்கிறார். சனி யோகாதிபதியும் கூட. இன்னொரு முக்கியமான தகவல் இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் அவரோட லக்னங்களுக்கு கூட பாருங்கள், மகர லக்னத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி மற்றும் தனாதிபதியாக வருவார். அப்போ 2ஆம் இடம்ங்கிறது இயற்கை மாரகஸ்தானம். அப்போ அவர் லக்னத்துக்கே பாருங்கள் லக்னாதிபதியாகவும் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இயற்கை மாரகஸ்தானத்துக்கும் அதிபதியாக வர்றாரு. கும்ப லக்னத்துக்கு விரையாதிபதியாகவே வருவார். ஸோ அவங்க லக்னங்களுக்கே முழுசாக யோகத்தை தர இடத்துல அவர் இல்லை. ஆனால் துலா லக்னத்துக்கும் ரிஷப லக்னத்துக்கும் ராஜயோகாதிபதியாக செயல்படுவார். சுக்கிரனோட இல்லங்களுக்கு அவர் ராஜயோகாதிபதியாக செயல்படுவார். சுக்கிரன் சனிக்கு ஃப்ரெண்ட்லி பிளானட் அப்படிங்கிறனால சுக்கிரனோட இல்லங்களுக்கு மட்டும் அவர் எப்போவுமே நல்ல நல்ல பலன்களை தான் கொடுப்பார். அவரோட பார்வை அவ்வளவு கெடுபலன்களை தராது அப்படிங்கிறதுக்கு இந்த ஜாதகம் ஒரு எடுத்துக்காட்டு. ஏன்னா துலாம் லக்னத்துக்கு பாருங்கள் சுக்கிரன் யோகாதிபதியாக இருக்கிறார். ரிஷப லக்னத்துக்கும் இருக்கிறார். ஆனால் ரிஷப லக்னத்துக்கு அவரே பாதகாதிபதியாகவும் வருவார். ரிஷப லக்னத்துக்கு சனியே யோகாதிபதி ப்ளஸ் பாதகாதிபதி. ஆனால் துலாம் லக்னத்துக்கு முழுக்க பழுதுபடாத நல்லவனாக இருக்கான் சார் சனி. சரிங்களா? இங்கே குருவை விட சனி தான் சார் நல்லவன். அப்படி இருக்கும்போது சனி பகவானோட 3ஆம் பார்வை அங்கே பாதுகாப்பு அரண் போல் இந்த ஜாதகத்துக்கு இருந்து இந்த ஜாதகத்துக்கு பாருங்கள் நல்ல கணவரை கொடுத்துருக்கே ஒழிய இங்கே 7ஆம் இடத்தை சனி பார்க்குது அப்போ இங்கே கெடுபலன் தான் நடக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லையே. ஏன்னா என்கிட்ட ஒரு கிளைண்ட் என்கிட்ட இந்த சந்தேகம் கேட்குறாங்க, இந்த ஜாதகத்தை அனுப்பிச்சு கேட்குறாங்க, இந்த மாதிரி நல்ல மன வாழ்க்கை அமையுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க கிளைண்ட்டுங்கிறத விட என்னோட சப்ஸ்கிரைபர் ஆக்சுவலாக. ஏன்னா ஏற்கனவே இந்த ஜாதகத்தை பற்றி ஒரு பதிவு நான் சென்ற பதிவு போட்டிருந்தேன்.
அதை பார்த்துட்டு என்கிட்ட வந்து ஒரு கிளைண்ட் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர் கேட்குறாரு, சார் உங்களுக்கு 7ஆம் இடத்தை சனி பார்க்குது, 7ஆம் அதிபதியும் 9ஆம் இடத்துல இருக்குது, எப்படி நல்ல மன வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கான பதிவு தான் இது. சரிங்களா? ஸோ இதில் ஓரளவுக்கு விவரமாக விளக்கமாக பலன்கள் சொல்லிட்டேன். இவங்களுக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கிற திசையும் பாருங்கள். இப்போ 22 வயசுக்கு மேலே 38 வயசுக்குள்ளே வர்ற குரு திசையுமே இவங்களுக்கு யோக திசை தான். குரு 12ஆம் இடத்துல அமர்ந்து வக்ரமாகி வக்ரம் பெற்ற புதனோட வீட்டில் உட்காந்தனால அது யோகமாக வேலை செய்யுது. அதே நேரத்தில் உச்ச சுக்கிரனோட பார்வையில் உட்காந்துருக்கார். 12ஆம் இடம் அதிக சுபத்தன்மையாக இருக்கிறதுனால 12ஆம் பாவ ரீதியாக கிடைக்கக்கூடிய இல்லற சுகம் வந்து அவங்களுக்கு தடைப்படணும். ஆனால் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு, நல்லபடியாகவே கிடைச்சிருக்கு. எப்படி? செவ்வாய் பார்க்குறாரு அந்த இடத்த. செவ்வாயோட பார்வை அங்கே இருக்கு பாருங்க. ஒரு பாவம் அதிக சுபத்துவமானாலுமே அந்த பாவம் நசுக்கப்படும். இங்கே குரு பகவான் 12ஆம் இடத்துல அமர்ந்து உச்ச சுக்கிரனோட பார்வையில் ஓரளவு ஒளிபுருந்திய சந்திரன், ஏன்னா மக நட்சத்திரத்தில் அவர் ஒளிபுருந்திய நிலையில் இருப்பார். இவங்க பிறந்திருக்கிறது மாசி மாதம், மக நட்சத்திரத்தில் ஒளிபுருந்திய நிலையில் இருப்பார். இவங்க பிறந்திருக்கிறது சித்திர நட்சத்திரம்ங்கும்போது ஓரளவு, ஏன்னா உங்களுக்கு பௌர்ணமிக்கு அப்புறம் 5 நாள் வரையும் சந்திரன் வந்து ஒளியாக தான் இருப்பார். அதுக்கப்புறம் தான் அவருடைய ஒளி நிலையில் கொஞ்சம் மாற்றம் வரும், தேய்பிரைக்கு போவார். இப்போ இங்கே வந்து பாருங்கள், பௌர்ணமி முடிஞ்சு 3 நாள் கழிச்சு தான் இந்த பொண்ணு பிறந்திருக்கு. சரிங்களா? இது ஜாதகியுடைய அமைப்பு, ஏன்னா அது பொண்ணோட ஜாதகம். அப்போ இந்த சந்திரன் பாருங்கள் குருவோட சேர்ந்திருக்கிறார். அப்படிங்கும்போது ஓரளவு ஒளி புரிந்திய நிலையில தான் அங்கே சந்திரன் இருக்கிறாருங்கும் போது அவரையும் நம்ம சுபராகவே எடுத்துக்கலாம். அவருக்கு பிடிச்ச வீட்டில் வேற உட்காந்துருக்கிறார், குருவோட சேர்றார், உச்ச சுக்கிரனோட பார்வை வாங்குறார். அப்போ 12ஆம் இடம் அதிக சுபத்துவமாக இருக்குது. அப்படிங்கும்போது அந்த பாவம் நசுக்கப்படணும்ல. ஆனால் இந்த பொண்ணுக்கு அந்த பாவம் நசுக்கப்படாமல் யோகம் தான் நடந்திருக்கு. ஏன்னா இந்த பொண்ணுக்கு வந்து நல்ல குழந்தைகள் இருக்காங்க. ஏற்கனவே வந்து ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, இப்போ ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்க போகுது. சரிங்களா? அப்போ இவங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. அப்படிங்கும்போது அந்த இடத்த செவ்வாய் பார்க்குறாரு பாருங்கள். அந்த 9ஆம் இடத்துல உட்காந்துருக்கிற செவ்வாய் வந்து அந்த கன்னி வீட்டை பார்க்குறாரு. ஸோ கன்னியை மிதுன செவ்வாய் பார்க்குறது ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிக சுபத்தன்மை அப்படிங்கிற நிலையை கொஞ்சம் மாறுபட்டு இவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குற மாதிரி இந்த ஜாதகம் இருக்குது. சரிங்களா? ஏன்னா ஒரு பாவம் அதிக சுபத்தன்மை அடைந்தாலும் அதிக ஒளி ஆகாது அப்படிங்கிற அமைப்பில் இவங்களுக்கு இல்லற சுகம் கிடச்சிருக்கக்கூடாது. ஆனால் இவங்களுக்கு நல்ல இல்லற சுகம் கிடச்சிருக்கு, நல்லபடியாக வாழ்கிறாங்க. 22 வயசுக்கு மேலே 38 வயசு வரையும் இவங்க சந்திக்கிற குரு திசை வந்து இவங்க யோகத்தை மட்டும்தான் தரும். 7ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால நல்ல மன வாழ்க்கை அமையாதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா சனி வந்து 5ஆம் அதிபதியாகி 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ அது யோகாதிபதியோட பார்வைன்னு தான் நமக்கு எடுத்துக்கிறணுமே ஒழிய இங்கே நெகட்டிவான பலன்களை அவர் தர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது சார். ஸோ 7ஆம் இடத்தை சனி பார்த்தாலே நெகட்டிவ். 2-7 ராசி லக்னத்துக்கு சனி இருந்தாலே தடை தாமதம் அப்படின்னு சொல்ல முடியாது. சரிங்களா? நிறையா விதிவிலக்குகள் இருக்குது ஜாதகத்தில். நம்ம இது மாதிரி நிறையா பதிவுகளை அடுத்தடுத்து நம்ம போடுறோம். மேலும் இது போன்ற ஜோதிட தகவல்களுக்கு ஜோதிடர் ஆர் பார்த்தசாரதி, ஸ்க்ரீனில் என்னோட கான்டாக்ட் நம்பர் வருது, வாட்ஸ்அப் நம்பரும் இதுவே. ஜோதிட ஆலோசனைகளுக்கு என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.